எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போர்ட்ஃபோலியோல சும்மா இருக்கிற ஸ்டாக்ஸ நமக்காக இன்னும் அதிகமா உழைக்க வைக்கிறது எப்படின்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமாங்க, உங்க ஸ்டாக்ஸ்ல இருந்து வாடகை சம்பாதிக்க முடியும். மாசம் மாசம் சம்பளம் வாங்குறோம், ஆனா அது பத்தவே மாட்டேங்குதேன்னு நம்மள பலரும் ஃபீல் பண்ணிருப்போம். சரி, உங்க பங்குகள்ல இருந்து டிவிடெண்ட் வருமானம் மட்டும் இல்லாம இன்னொரு கூடுதல் வருமானம் வந்தா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கா? பலருக்கும் தெரியாத ஆனா ரொம்பவே பயனுள்ள ஒரு வருமான வழிய பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். யோசிச்சு பாருங்க. உங்க டிமேட் அக்கவுண்ட்ல உங்க பங்குகள் சும்மாவே இருக்கு. ஆனா அந்த சும்மா இருக்கிற பங்குகளை வச்சே ஒரு பணப்புழக்கத்தை உருவாக்க முடியும். அதுக்கு உதவுற ஒரு அருமையான வழிமுறை தான் SLBM, அதாவது செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உங்க பங்குகள கொஞ்ச நாளைக்கே மத்தவங்களுக்கு கடன் கொடுத்து அதுக்கு பதிலா ஒரு வாடகை மாதிரி ஒரு தொகைய வாங்கிக்கலாம். வாங்க, இது எப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சுலபமான வழி இருக்கு. இத இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க கார் பார்க்கிங்ல சும்மா தானே நிக்குது. அத வாடகைக்கு விட்டா ஒரு வருமானம் வரும்ல? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்க நீண்ட காலத்துக்காக வாங்கி வச்சிருக்கிற பங்குகளை ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு விடலாம். அவங்க எதுக்கு வாடகைக்கு எடுக்கறாங்கன்னா, ஷார்ட் செல்லிங் மாதிரி சில ட்ரேடிங் உத்திகளுக்காக பயன்படுத்துவாங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு வாடகை கட்டணத்தை, அதாவது லெண்டிங் ஃபீய கொடுப்பாங்க. ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுவாதான் இருக்கும். என்னது, ஏன் பங்குகளை கடன் கொடுக்கறதா? அதுல ரிஸ்க் இல்லையா? ஏன் முதலீடு சேஃபா இருக்குமா? அந்த பங்குகள் எனக்கு சொந்தமா இல்லாம போயிடுமா? இதுக்கு பதில் ஆம், உங்க முதலீடு 100% பாதுகாப்பானது. ஏன்னா இதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கிளியரிங் கார்ப்பரேஷன் கேரண்டி கொடுக்குது. நீங்க தான் எப்போதுமே அந்த பங்குகளோட உண்மையான ஓனர். உங்க பங்குகள் வாடகையில இருக்கும்போது அந்த கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சாலும் சரி, போனஸ் ஷேர் கொடுத்தாலும் சரி, இல்ல வேற எந்த பலன்களை அறிவிச்சாலும் அது எல்லாமே உங்களுக்கு தான் வந்து சேரும். ஒரு துளி கூட மிஸ் ஆகாது. சரி, தியோரி எல்லாம் ஓகே. இது நிஜத்துல எப்படி வேலை செய்யும்? இதுல உண்மையாவே எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? வாங்க, ஒரு நிஜ உலக உதாரணத்தோட இத பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட டாடா எலக்ஸி கம்பெனியோட 60 பங்குகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க அதை நீண்ட காலத்துக்காக வாங்கி வச்சிருக்கீங்க. இப்போ இந்த பங்குகளை நீங்க SLBM மூலமா கடன் கொடுக்கும்போது ஒரு பங்குக்கு மாசம் சராசரியா 52 ரூபாய் வாடகை கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ 60 பங்குகளுக்கும் சேர்த்து உங்களுக்கு மாசம் 3120 ரூபாய் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க போர்ட்ஃபோலியோல சும்மா இருந்த பங்குகள் உங்களுக்காக மாசம் ஒரு பாசிவ் இன்கம் சம்பாதிச்சு கொடுக்குது. இந்த மாதாந்திர வருமானம் சின்னதா தெரியலாம், ஆனா இதோட உண்மையான பவர் இது கூட்டு வட்டியில பார்க்கும்போது தான் தெரியும். இது மாசத்துக்கு கிட்டத்தட்ட 0.83% வருமானம். இதையே நீங்க தொடர்ந்து செய்யும் போது வருஷத்துக்கு சுமார் 6%லிருந்து 12% வரைக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இது பல பங்குகள் கொடுக்கிற டிவிடெண்டை விட அதிகம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருமானத்துக்கு உங்க இன்கம் டாக்ஸ் லாக் படி வரி கட்டணும். இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கீழ வரும். சரி, இது வரைக்கும் இதோட நல்ல விஷயங்களைய பார்த்துட்டோம். ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சவாலும் இருக்கு. இதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு முழுமையான பார்வை கிடைக்கும். இதுல இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். அதாவது நம்மள மாதிரி நிறைய முதலீட்டாளர்கள் பங்குகளை வாடகைக்கு விட தயாரா இருப்பாங்க. ஆனா அதை வாடகைக்கு எடுக்கிறதுக்கு ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து தேவை இருக்கணும் இல்லையா? அந்த தேவை எல்லா நேரத்திலும் இருக்காது. அதனால ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு இந்த வருமானம் கரெக்டா கிடைக்கும்னு எந்த உறுதியும் கிடையாது. அப்போ இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த அறிவை நம்ம முதலீட்டு பயணத்துல எப்படி சரியா பயன்படுத்திக்கிறது? ஜோஷி அங்கிள் சொல்ற மாதிரி தான் செல்வத்தை ஒரே நாள்ல உருவாக்கிட முடியாது. சின்ன சின்னதா புத்திசாலித்தனமா சில விஷயங்களை செஞ்சு அத காலப்போக்குல வளர விடணும். SLBM உங்களை ஒரே ராத்திரியில கோடீஸ்வரர் ஆக்காது, ஆனா உங்க நிதி பயணத்துல நீங்க எடுத்து வைக்கிற ஒரு ஸ்மார்ட்டான சின்ன அடி இது. சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். அப்போ நீங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப் என்ன? இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளான். முதல்ல உங்க போர்ட்ஃபோலியோவை எடுத்து பாருங்க. நீண்ட காலமா சும்மா இருக்கிற பங்குகள் எதெல்லாம்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. ரெண்டாவதா, உங்க புரோக்கரோட ஆப்லயோ இல்ல வெப்சைட்லயோ SBMLMனு தேடி பாருங்க. இதை ஆக்டிவேட் பண்றது ரொம்ப சுலபம். ஆன்லைன்ல ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். சின்னதா ஆரம்பிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன புத்திசாலித்தனமான படிகள் தான் காலப்போக்குல பெரிய வெற்றிகளை நமக்கு கொடுக்கும்.